நீங்க களத்திலேயே இல்லைன்றார். களத்தில் இல்லாதவங்களை பத்தி நாங்க பொருட்படுத்த வேண்டிய தேவை இல்லைங்கிறார். அதாவது 2-3 விஷயத்துக்கு அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். எப்படியெல்லாம் திமுக காரவங்க பொய் சொல்லுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க இருக்கு அவர் ஒரு நண்பர் ஒரு உதாரணம். அதாவது இவங்க ஆட்சி காலத்தில் 72 பேர் கள்ளச்சாராயத்தில் மரணம் அடைஞ்சாங்க. அதற்கு பிறகு அடிக்கடிக்கு அதிகமான மரணங்கள் இந்த ஆட்சி காலத்தில் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பொள்ளாச்சியாக இருக்கட்டும், தூத்துக்குடி சம்பவமாக இருக்கோ, அதற்காக சிபிஐ விசாரணை நடைபெற்று அதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இவங்க ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்கிறது அவர் சொன்னார். நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், அதனால மக்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாங்க. அப்போ 2006லேருந்து 2011 வரைக்கும் நீங்கள் மார்தட்டி சொன்னீங்களா, அது சிறந்த ஆட்சியா, நல்ல ஆட்சியா, நல்ல கெட்ட ஆட்சியா சொல்லுங்க. மிக சிறந்த ஆட்சி. அப்ப ஏன் உங்களை டெபாசிட் உங்களை எதிர்க்கட்சியை கூட வர வைக்க? ஏன்னா உங்க அம்மையார் பண்ண போய் பரப்புரை, உங்க அம்மையார் பண்ண போய் விஷமத்தானமே பரப்புரை வழக்கமா அதிமுக செய்யக்கூடிய புரணி. நீங்க சொல்லிட்டீங்க. அதனாலதான் இப்பவும் நீங்க வழக்கமா கட்டமைக்கிற போய். இவர்கள் 96ல் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் 2001 வரைக்கும் நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டை சிறந்த பாதை கொண்டு போயிட்டோம். நாங்கள் அடுத்த 2001 படு தோல்வி. 2006லையும் 2014லையும் இதே கதையை தான் சொன்னாங்க. ஏனென்றால் இவர்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் ஊழல் தான் மிக மிஞ்சி கிடக்கும். மக்களுக்கான எந்த திட்டங்களும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவங்களே மார்த்தட்டிக்கிறது, நாங்கள் ஆட்சி இருக்கும்போது அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம். ஆனால் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்திருக்கு? இந்த திட்டங்களை எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழுக்க 90% அதிமுக போட்ட விதை. அதிமுக 2011 நலத்திட்டங்கள் கொண்டு வரது நீங்களும் பட்டியலிடுறீங்க, அவங்களும் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பட்டியலிடுறாங்க. இப்போ களத்துல என்ன நடக்குது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. தொடர்ச்சியாக எல்லா மேடைகள்லையும் முதலமைச்சர் அதிமுகவை பொருட்படுத்தாமல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்னு கேட்கிறாரு. அது அதிமுகவுக்கு பின்னடைவை. அதாவது அதிமுகவை பார்த்தாலே அவர் ஸ்டாலினுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா பயம்னா சாதாரணம் இல்லை, ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் எப்பயுமே அதிமுக பேரை சொல்றது கூட அவர் பயப்படுவார். எப்போ பார்த்தாலும் மோடி, பிஜேபி இப்படியே சொல்லிக்கிட்டே போவார். ஏன்னா இங்கே எதிராளி எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நாங்கள் 10 வருஷம் வனவாசத்தை தள்ளி வச்சுருந்தோம். அவர் ஆட்சிக்கு வர முடியாத அவங்க 10 வருஷம் எங்களை கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. எதிரிகளே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி செய்தோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி. 2021 பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அது 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சி. அதுல அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு இந்த 10 வருடம் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு ஏன் வருது? எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும் சார். ஆனா இது போன்ற 5 வருஷத்துல ஏற்பட்ட மனநிலையில இல்ல, அது கூட அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த கட்சியில் ஏற்பட்ட மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான ஆட்சிக்கு மக்கள் மத்தியில எதிர்வினை இருக்குன்னு இல்ல. எப்பவுமே 10 வருடம் எங்களுடைய எடப்பாடியார் சிறந்த ஆட்சியை கொடுத்தார். மக்களுக்கு பல்வேறு 7.5% இடஒதுக்கீட்டு. நீங்க தான் சொன்னீங்க 10 வருடங்கள்ல அரசுக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் மறைவுக்கு பிறகு அப்படின்ற வார்த்தை குறிப்பிட்டதனால அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாங்கிறது ஒரு மகா சக்தி. அந்த சக்தி மறைவுக்கு பிறகு இப்பொழுதுதான் எங்கள் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளராக இருந்து இன்றைக்கு படிப்படியாக இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகா தலைவராக இருக்கிறார். அந்த சமயத்தில் நடைபெற்ற தேர்தலில் இவர்கள் பொய்களை அதிகமாக சொன்னாங்க. பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி மக்களை ஏமாத்தி தான் சொன்னாங்க. நீங்க நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, கல்வி கடனை ரத்து செய்ய வாக்குறுதிகள் தொடர்ந்து வாக்குறுதிகளை பத்தி வரீங்க. அதுக்கு சட்டப்பேரவையில சட்டப்பேரவையில பதில் சொல்லிருக்காரு. முழு அதிகாரம் நம்ம கிட்ட இல்லாதனால முடியல. நீங்க ஒரு நெறியாளர் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்தி தரேன்னு சொன்னாங்களே, அது மாநில அரசால செய்ய முடியாதா? ஏன் முடியாது? கல்வி கடனை ரத்து செய்ய முடியாதா? நகை கடனை ரத்து செய்ய முடியாதா? எப்படி செய்ய முடியாது? நீங்க எப்ப பார்த்தாலும் மோடி, பிஜேபி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்படி சார் நீங்க நிதியை வாங்க முடியும்? மத்திய அரசாங்கம் நீங்க ஒரு வேளை இப்பயே ஆட்சிக்கு வந்துடுறீங்க, மீண்டும் மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு நிதியே வரலனா இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் போய் ஒண்ணுமே இல்லாம தமிழ்நாடு பின்னோக்கி போறதுக்கா? இப்பயே கல்வியில் தமிழ்நாடு இன்னும் இந்த ஒரு 3 வருஷத்துல பின்னோக்கி போயிருச்சு சார். அதிமுக ஆட்சி காலத்துல 52% இருந்தது, இப்ப 51% இருக்கு. இன்னொரு சொன்னார் கொரோனா காலத்துல. எங்க கொரோனா காலம் முதல் கொரோனா வரும்போது மாத்திரை, மருந்து, ஊசி எதுவுமே கண்டுபிடிக்காத நிலையில அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அந்த தமிழ்நாடு எந்த வரவு, அதாவது வருமானமே இல்லாத நிலையில ஒரு சிறப்பான மக்களை இந்தியா இருங்க. அவர் நிறைய பேசினார்ல, இந்தியாவிலேயே அதாவது
இறப்பு குறைவா உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இவங்க ஆட்சி காலத்துல வரும்போது மாத்திரை மருந்து எல்லாமே அப்ப கூட இவர்களால் சரியான முறையில் நிர்வாகம் செய்ய முடியல. இதான் ஃபேக்ட். நீங்க சார், அதாவது நான் அதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்றாருல, சவால் விடுறார். நீங்க செய்த 5 வருஷம் ஆட்சி சாதனை, நான் செஞ்ச 5 வருஷம் ஆட்சி சாதனை, வாங்க பொது மேடையில் உட்கார்ந்து விவாதிப்போம் பேசுவோம்னு கூப்பிடுறாரு. எதுக்கு தைரியம்? இன்னும் தைரியம் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கடந்த 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடைக்கால பட்ஜெட் எடுத்து பேசுறார். கடைசியா 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறார். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எதிர்கட்சி தலைவர் பேசுறார், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதுல இருந்து பதில் சொல்லிருக்கோம்னா பதில் சொல்லிருக்க கூடாதா? சட்டப்பூர்வமாக நீங்க பதில் சொல்லிருக்க வேண்டும். ஆனா ஏன் செய்யல? பயம், பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பட்ஜெட் மீதான இறுதி உரையில வெளிநடப்பு செஞ்சுட்டீங்க. ஓடிட்டாரு சார். நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க பதில் சொல்லணும்னா நாங்க உங்களுக்கு உட்கார்ந்துருப்போமா? சார், நீங்க ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்குதோ அதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் 50 நிமிஷம் பேசினார்ல, எவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னார். இந்த அரசாங்கத்துக்கு மீது எதிரான எவ்வளவு குற்றச்சாட்டுகள். நீங்க பதில் சொல்லல. அப்போ உங்ககிட்ட பொய் மட்டும் தான் இருக்குது, உங்ககிட்ட தைரியம் இல்ல, உண்மை இல்ல. இதுதான் காரணம். அது ரெண்டாவது நீங்க எதுக்கு என்ன சொல்றேன் சார், எல்லா விஷயத்திலையும் நீங்க மோடியை எதிர்த்தே போய்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனைகளையும் நீங்க சாதிக்க முடியாது. உண்மையான உங்களுக்கு தேவையாகும் போது, சனாதன பிரச்சனை வரும்போது நீங்க மோடியை போய் சந்திச்சு உங்க மகனுக்காக 15 நிமிஷம் தனியா பேசுனீங்க. உங்களுக்கு சாதகம் வேணுங்கிறதுக்காண்டி சட்டமன்றத்தில் கருணாநிதி படம் திறக்கிறதுக்காண்டி சண்டிங்கு நீங்க சொல்லக்கூடிய ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு திறந்து வச்சீங்க. சட்டமன்றத்தில் கருணாநிதியுடைய படம், ராம்நாத் கோவிந்த் ராஜ்நாத் சிங் 2 பேரையும் கூப்பிட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, உங்கள் தேவைக்கு அவங்களை பயன்படுத்துறீங்க. ஆனா மக்கள் தேவைக்காக நீங்க என்ன செய்றீங்க? மக்களுக்கான திட்டங்கள் வராத அளவுக்கு நீங்க தொடர்ந்து செயல்படுறீங்க. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுல. தமிழ்நாடு இன்னும் பின்னாடி போயிடும். உங்க ஆட்சி காலத்துல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் இருக்கும். கேட்கலாம். நீங்க களத்திலே இல்ல, எங்க இருக்கு அதிமுகன்னு கேக்குறீங்க. அவர் பயத்தின் காரணமா அதிமுகன்ற பெயரை உச்சரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விளக்கமும், நீங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாலும் கூட தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள்ல பாஜக நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படி எப்போ திட்டங்கள்லாம் அடுத்த 5 ஆண்டுகள்ல வாய்ப்பு கொடுத்தா மட்டும் எப்படி செயல்படுத்த முடியும்னு கேட்கிறேன். இது அதிமுகவோட வழக்கமான பயமும் குற்றச்சாட்டும். என்னன்னா, ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய அரசுகளிடம் மண்டியிட்டு அவர்கள் சொல்வதை கேட்டால்தான் இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். எம்ஜிஆர் காலத்துன்னு சொல்கிற கதை இது. அப்படியெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னன்னா, இது மாநில உரிமைகள், நாம் நடத்துவது மாநில சுயாட்சி, இது நம்மளுடைய டாக்ஸ் தான் டெவல்யூஷனாக திரும்ப வருது, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு வாங்கி பெற வேண்டியதில் நம்ம இருக்கிறோம், சும்மாலாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியும். வந்த புதுசில், ஆட்சி வந்த புதுசில் இவங்கள மாதிரி இல்லாமல் ஜிஎஸ்டி தேவைன்னு பிரதமரை மேடையில் வச்சுட்டு கேட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கு அடுத்த நாள் வந்ததா இல்லையா? அதனால் எப்படி எதை கேட்டு பெறணும், திராணியுடன் கேட்டு பெறணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும். அதுக்காக போய் அடிமை சாசனம் எழுதிவிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழ வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எப்பவுமே. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசும்போது நீங்க இருங்க, நான் முடிச்சிடுறேன். உங்க ஆட்சியில இப்ப ஏன் பதட்டப்படுறீங்க? பயம் இல்ல, ஏன் பதட்டப்படுறீங்க? என்னன்னா, அண்ணன் பேசும்போது நீங்க வார் ரூம் வச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய பொய்களை நான் கேட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா அது வார் ரூம் இருங்க. இல்ல கோபி சார், இல்ல நந்தா சார், என்னன்னா, ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள், அவர்களுக்கு கல்வி இதை கொடுக்க முடியாது சொன்னவர் நேத்து மீண்டும் 5000 கோடி தர முடியாதுங்கிறாருங்க. இவங்கள மாதிரி போய் சாஷ்டாகமா காலில் விழுந்து வாங்கிட்டு வர சொல்றீங்களா? முடியாது. அவரை எப்படி தர வைக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியும். அவரே தருவார்.